ஹை, இன்னைக்கு தாட் ஆஃப் த டே வீடியோ ஒன்று பார்க்கலாமா? கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்கிறோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தது அப்படின்னா கரியரில் சக்ஸஸ் ஆக முடியாது. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்தால் தான் கண்டிப்பாக கரியர் சக்ஸஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். நமக்குமே தெரியும், தட் இஸ் ப்ராக்டிக்கல், தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. பட் ஒரு ஏஜ்க்கு மேலே இப்போது மோர் தென் 40 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே கம்ஃபர்ட் ஜோன் தான் வேணும். ஓகே, மேபி 40 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான், ரிஸ்க் லைஃப்பில் எடுத்தால் மட்டும்தான், கரியரில் ரிஸ்க், லைஃப்பில் ரிஸ்க் எல்லாமே எடுத்தால் மட்டும்தான் யூ கேன் க்ரோ, முன்னேற முடியும், ரைட்? ஆனால் ஆஃப்டர் 40 இந்த ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் சாப்பிட்றது இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, சரி, ஆஃப்டர் 40 கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோன் தான் தேவை. அது ஒர்க்காக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் நெய்பர்ஸாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு டைமுக்கு மேலே லைஃப்பில் ஓடிட்டே இருக்க முடியாது, நமக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா? பணம் முக்கியம்தான், நான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 40 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு மென்டல் பீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். மற்ற விஷயங்களெல்லாம் தவிர இந்த பணம், புகழ், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், கரியர் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் மீறி அப்போ காத்தால் தூங்கி இருந்தால் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எனக்கு ஒரு மென்டல் பீஸ் இருந்தால் போதும், என் மனசுக்கு அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக கம்ஃபர்ட் ஜோன் தேவை. 40 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிஸ்க் எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆஃப்டர் 40 மென்டல் பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பை, டடா.